அடையாது என்றென்றைக்கும் தீண்டாது. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? பிறந்த இயேசுவானவர் தன்னுடைய 30வது வயதில் யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? ஞானஸ்நானம் பெற்ற ஆண்டவர் 3 ஆண்டுகள் பிதாவின் சித்தம் செய்தார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? பிதாவின் சித்தம் செய்து அவர் எல்லாருடைய பாவத்திற்காக மைக்கேல் என்ற நாமம் தரிக்கப்பட்ட உங்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி அவர் மரித்தார் என்று விசுவாசிக்கிறீர்களா? மரித்த இயேசுவானவர் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறீர்களா? எழுந்த இயேசுவானவர் அவர் அநேகருக்கு காட்சி அளித்து 40 நாட்கள் தரிசனமாகி பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று விசுவாசிக்கிறீர்களா? எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் மறுபடியும் திரும்ப வந்து அவர் இருக்கிற இடத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வார் என்று விசுவாசிக்கிறீர்களா? இந்த விசுவாச அறிக்கையின்படி மைக்கேல் என்ற நாமம் தரிக்கப்பட்ட அவருக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஜலம் சாட்சியாய் இதோ சபையார் சாட்சியாக இதோ இந்த வேளையிலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே இதோ மைக்கேல் என்ற நாமம் தரிக்கப்பட்ட அவருக்கு ஞானஸ்நானம் வழங்கப்படுகிறது. அபிஷேகத்தினால இறங்கி மாறும் கர்த்தர் அபிஷேகம் மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி வழிநடத்தும் ஆண்டவர் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய